காலையில பல் தொலைக்கிட்டு இருந்தேன். மகு ஒண்ணு பறந்து வந்தது. யாரான்னு திரும்பி பார்த்தா எங்க அம்மா. கையில 50 ரூபா கொடுத்துட்டு நான் நாளைக்கு தாண்டா வருவேன், வீட்டுல அரிசி மாவு இருக்கு, இதை வச்சு செஞ்சு சாப்பிட்டுக்கணும்னு சொல்லிட்டாங்க. காலையில டிஃபன் செய்யலாம்னு சொல்லி போய் பார்த்தா வெங்காயம் தக்காளி தான் இருக்கு. நானும் காஸ்டியூமை மாத்திட்டு கடைக்கு கிளம்பிட்டேன். நம்ம பட்ஜெட் கம்மி தான் சொல்லிட்டு ஒரு முட்டை, ஒரு கேரட், கொஞ்சோண்டு வேர்க்கடலை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் ஊத்தாப்பம் சொல்லலாம்னு சொல்லிட்டு நானும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் சட்னி அரைச்சிடலாம்னு சொல்லிட்டு தேங்காய் உரிச்சு வேர்க்கடலை எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுட்டேன். எல்லாமே போட்டு தோசை சுடுவோம் ஆரம்பிச்சுட்டேன். முட்டை ஊத்தி எடுத்து சாப்பிட்டேன் பாருங்க, வேற லெவல்ல இருந்தது. அது என்னடா செய்யலாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். பக்கத்து வீட்ல இருந்து மீன் குழம்பு வாசனை வந்தது. அதையே பண்ணிடலாம் சொல்லிட்டு நானும் மீன் கடைக்கு கிளம்பி போயிட்டேன். அங்க போயிட்டு எல்லாக்கிட்டே 10 ரூபாய்க்கு மீன் கேட்டேன். யாருமே கொடுக்கல, அண்ணா மட்டும் தான் கொடுத்தாரு. நானும் வாங்கிட்டு மளிகை கடையில 10 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் மீன் குழம்பு மீன் ஃப்ரை எல்லாம் செஞ்சு சாப்பிட்டேன். வேற லெவல்ல இருந்தது. நைட்டுக்கு சப்பாத்தி நூடல் செய்யலாம்னு சொல்லிட்டு அம்மா வீட்ல சப்பாத்தி வாங்கிட்டு 10 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு 5 ரூபாய்க்கு மிச்சர் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுல வந்து செஞ்சு சாப்பிட்டேன். தரமா இருந்தது. அடுத்த வீடியோல பார்ப்போம்.